உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். இந்த உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சி முறைகளை உலகத்துல சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க. மோட்சத்துக்கான உபாயம், இந்த பயிற்சி முறைகள் எல்லாம் நம்ம செஞ்சோம்னு சொன்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி உலகத்துல இப்போ நடப்புல இருக்கக்கூடிய அந்த விவரங்களை கவனிச்சு பார்த்தோம்னா ஏதாவது மந்திர உச்சாடனங்களை சொல்லி கொடுப்பாங்க. ஓம் நமோ நாராயணா, நமச்சிவாயா, சில காயத்ரி மந்திரங்கள் இருக்கும். இல்லைன்னா மகா வாக்கியங்கள்ல ஏதாவது அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, பிரஜான பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இந்த வாக்கியங்களை மந்திர உச்சாடனமா செய்ய சொல்லுவாங்க. அப்படி நாம மந்திர உச்சாடனங்களை செய்யும் போது நமக்கு அது மோட்சம் கிடைக்குமா அப்படிங்கிறத கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா அது கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த வழிமுறையில் இருக்கிறவங்க யாருமே மோட்சம் அடைஞ்சதா நாம இங்க கவனிக்க முடியறது இல்லை. நாம கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, செத்ததுக்கு அப்புறம் தான் மோட்சம், நரகம் அப்படிம்பாங்க. இப்போ செத்ததுக்கு அப்புறம் இந்த ஜீவன் மோட்சத்தையோ நரகத்தையோ அனுபவிக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குதான்னு கேட்டா அதுவும் இல்லைதான். ஏன்னா தனிப்பட்ட ஒரு ஜீவனால எதையுமே அனுபவிச்சு உணர முடியாது. அந்த ஜீவன் மனதுடனவோ உடம்புடனுடையவோ தொடர்புல இருந்தால் மட்டுமே அதுக்கு அனுபவிக்கிறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது இருக்கும். அதனால தனித்து இயங்க முடியும்னு சொன்னா அது மனசையும் உடம்பையும் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஜீவனாவே இருந்து வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். அது ஏன் மனசையும் உடம்பையும் எடுத்துட்டு வருது? இந்த உடம்புங்கிற புலன்கள் மூலமாக அது மனமாக வெளிப்படணும். அப்படி வெளிப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து போய்கிட்டே இருக்குது. வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறதுக்காக. இப்ப வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சோம்னு சொன்னா நம்மளை கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்காது. நாம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம லைஃப்ல ஷெட்யூல் நிறைய போட்டு வச்சிருப்போம். இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி. அதுல ஏதாவது கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளை கவனிப்போம். அந்த நேரமும் கமிட்மெண்ட் ஆகி போச்சுன்னு சொன்னா நம்மளை கவனிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. இன்னைக்கு ஜபம் பண்ணமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா எங்க நேரமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா பிறவி எடுத்துட்டு வந்ததுனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா தன்னை அறியறதுக்குங்கிறோம். அப்ப பிறவி எடுத்தனுடைய நோக்கத்தை நிறைவேற்றாம நம்ம வேற எதையும் இங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதை நமக்கு புரிய வச்சு நம்மளை அறியறதுக்காக நம்மளை உட்படுத்துற ஒரு விஷயம்தான் இந்த உபதேசம்ங்கிறது. இந்த மோட்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜீவன் ஈஸ்வரனோட ஐக்கியமாகிறது. அதுதான் ஜீவேஸ்வர ஐக்கியம்னு சொல்லுவாங்க. அப்ப ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறாரு, ஜீவன் ஒருத்தர் இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் சேருவது மோட்சமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. ஈஸ்வரன் சொல்லி தனித்துவமான ஒரு சிருஷ்டி கிடையாது, ஜீவன் சொல்லியும் தனித்துவமா எதுவும் கிடையாது. ஒரே பொருள் தான். அந்த ஒரே பொருளுக்கு குணங்களுடைய மாறுபாடு இருக்கிறதுனால அதை ரெண்டு பேர் வச்சு அழைச்சிட்டு இருக்கிறோம். குணமில்லாத ஒரு வஸ்துவுக்கு சத்துவ குணம் உண்டாகும் போது அதை ஜீவன் சொல்லிக்கிறோம். இப்ப அது குணமில்லாத வஸ்துவா மாறணும், ஈஸ்வரனாக மாறணும்னு சொன்னா சத்துவ குணம் நமக்குள்ளார எப்போ நீங்கி போகுதோ அது ஜீவன் அங்க ஈஸ்வரனாக மாற்றம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதைத்தான் மோட்சம்னு சொல்றோம். நாம களங்கமில்லாத தன்மையையும் வாழ்க்கையில உணர்ந்துட்டு தான் இருக்கிறோம், களங்கமுள்ள தன்மையையும் உணர்ந்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம கையில கொடுக்குறாங்க, எது வேணும் செலக்ட் பண்ணிக்கோங்கன்ட்டு. களங்கமுள்ள தன்மை வேணுமா, களங்கம் இல்லாத தன்மை வேணுமா? நாம இப்ப முழிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரம் எல்லாம் களங்கமுள்ள தன்மை தான். இதுலதான் உங்களால பந்தப்பட முடியும், சுக துக்கங்களை அனுபவிக்க முடியும். களங்கம் இல்லாத தன்மைங்கிறது நமக்கு உலகம்ங்கிற அவஸ்தை நம்மளிருந்து நீங்கி மனமானது வேலை செய்யாமல் நாம நைட்டு தூக்கம்னு சொல்லி எதை நினைச்சிட்டு இருக்கிறோமோ அந்த நேரம். அங்க பாத்தீங்கன்னா எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த பந்தமும் கிடையாது, காலங்களோ திசைகளோ எதுவுமே கிடையாது.
அங்க நான்கிற நிலைமை கிடையாது, மனசு கிடையாது, உயிர் கிடையாது, ஈஸ்வரன் கிடையாது, எதுவுமே இல்லாத நிலைமை. அது நம்மளுடைய முயற்சி இல்லாமலே வர்றதுனால நமக்கு அதுல இங்க என்ன நடக்குதுன்னு தெரியறது இல்லை. அந்த நிலைமை நம்மளுடைய முயற்சியில வரணும். அதுதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது. நம்ம முயற்சியில அந்த தூக்கம்ங்கிற நிலைமையில அங்க என்ன இருக்குதோ நாம அதை தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் சாமி 4ஆம் அத்தியாயத்துல மரிக்க படித்தல்ங்கிறார். செத்து போகும்போது ஒருத்தனுடைய நிலைமை என்னவா இருக்குதோ அது நம்ம சாகாத சமயத்திலே அந்த நிலைமைய நம்ம அனுபவிச்சு பார்க்கணும். அப்பதான் செத்து போறதுன்னா என்னன்னு தெரியும். செத்து போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் செத்து போனது இதுதான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உயிர் நமக்குள்ளார இருக்கும் போதே அந்த நிலையை அடையும் போது தானே தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் மரிக்க படித்தல், அதுதான் சாகா கல்வி. இப்போ உலகத்துல எல்லாருமே செத்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் சாமி சொல்றது என்னன்னா, செத்து போகாம இருக்கிறது என்னன்னு யாரும் யோசிச்சது கிடையாது. பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செத்துதான் ஆகணும்னு ஒரு தீர்மானத்துல இருக்கிறாங்க. அப்படி ஒரு தீர்மானத்துல இருக்கிறவங்க கிட்ட ஒரு முயற்சியை கொடுத்தா கூட எப்படி செய்ய முடியும்? அவங்க அதுக்கான முயற்சியை எடுக்க மாட்டாங்க. இப்போ முதல்ல செத்து போகாம இருக்கிறது எப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளார வரணும். அதுக்கு பிறந்தவங்க எல்லாருமே கண்டிப்பா செத்துதான் போகணும்னு ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, அது நமக்குள்ளார இல்லாம போகணும். சாகாம இருக்கிறதுக்கும் வழி இருக்குது அப்படிங்கிறத நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நாம செத்து போறதுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்க்க முடியும். ஒருத்தர் செத்து போன ஒரு பிணம் இருக்குதுன்னு சொன்னா அந்த பிணத்துக்கு நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவஸ்தை அது கிடையாது. அது தன்னுடைய புலன்களால இந்த உலகத்தை அனுபவப்பட முடியாது. அதுக்கு உலகம்ங்கிற அவஸ்தையும் கிடையாது, நான்கிற நிலைமையும் கிடையாது. இந்த ரெண்டும் இல்லாத நிலைமையில இருக்குது. நாம உயிரோடு இருக்கும்போதே இந்த இரண்டு நிலைமையும் மறந்த நிலைமையில இருக்கணும். நான்கிற நிலைமையும் நம்ம இல்லாமலும் உலகம்ங்கிற அவஸ்தையோட தொடர்பு இல்லாமலும் நம்மளால் இருக்க முடியும்னு சொன்னா அதுதான் மரிக்க படிக்கிறது. அப்படி நம்ம மரிக்க படிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிச்சயமா செத்து போக மாட்டோங்கிறார். ஒருத்தர் செத்து போகிற சமயத்தில் அவரை நம்ம கவனிச்சு பாருங்க, படுத்த படுக்கையா இருப்பாரு, மேல் மூச்சு வாங்கிட்டே இருப்பார். அந்த மேல் மூச்சு வாங்கி அது பிரம்மரந்திரத்துல போய் தொட்டுக்கிட்டே இருக்கும். அதை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த கடைசி ஜீவன். அந்த பிரம்மரந்திரம்ங்கிற புருவ மத்தியத்துல அது முட்டி முட்டி அந்த முட்டு நேரெல்லாம் புண்ணாக்கி போய் துவிக்கிறவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நினைச்சு பாருங்க. அதைத்தான் சாமி நரக அவஸ்தைங்கிறார். நாம முன்னாடியே அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்திருந்தோம்னு சொன்னா இந்த அளவுக்கு நம்ம நரக அவஸ்தையை அனுபவிக்கிறதுக்கோ செத்து போகிறதுக்கோ நமக்கு காரணம் கிடையாது. நாம செத்து போகாம இருக்கணும்னு சொன்னா அந்த பிரம்மரந்திரம் தட்டி திறந்து வச்சிருக்கணும். அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. இத மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சு அந்த பிரம்மரந்திரத்தை நமக்குள்ளார ஜீவன் இருக்கும்போதே தட்டி திறந்து வச்சிருக்கணும். கடைசியா இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அந்த வேலையை செஞ்சா அது முடியாது. அது முன்னமே அதை திறந்து வச்சிருக்கணுங்கிறார். அதுக்கு தேவைப்படுற கதி தான் ஜீவனுக்கு தேவையான மேல் கதி. இப்ப நம்ம கதி என்ன ஆகுது? கீழ்முகமாக இறங்கி புலன்கள் வழியாக சலிச்சு இந்த உலகத்துக்குள்ள போயிடுச்சு. அது மேல்நிலை நோக்கி போகணும். தூங்கும் போது நமக்குள்ளார ஒரு கதி நிலைமை இருக்குது. அந்த நிலைமைக்கு பேர் சமீரணன்னு பேர். அந்த கதி உள்ள ஓடிச்சுன்னு சொன்னா நமக்கு வெளி விவகாரங்கள் எதுவுமே நமக்கு அனுபவத்துக்கு வராது. இந்த காது திறந்துதான் இருக்கும், ஆனா எந்த சத்தமும் கேட்காது. மூக்கு திறந்துதான் இருக்கும், எந்த வாசனையும் நமக்கு தெரியாது. யாராவது நம்ம மேல கையோ காலோ போட்டா கூட தெரியாம தூங்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்மளுடைய சுவாசமானது உள்ளுக்குள்ளார அடங்கி இருக்கிறதுனால. இது வெளியில வந்தா வெளி விவகாரங்களை தெரிஞ்சுக்கிறோம். இதே சுவாசம் நாம நம்மளுடைய முயற்சியில புருவ மத்தியத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் போது அங்க இருக்கிற விஷயங்களை நமக்கு அறிவிக்கும். அதுதான் தன்னை அறிதல் அப்படிங்கிறது. அதுக்கு நமக்கு இந்த உபதேசம்ங்கிறது இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த உபதேசத்துக்கு இன்னொரு பேர் பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. பிராணன் கூட்டல் அபானன் கூட்டல் ஆயமம், அதுதான் பிராணாயாமம். ஆயமம் அப்படின்னா தடுத்து நிறுத்துறது, பிராணன் அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருக்கிறது,
அபானன் அப்படின்னா வெளியில போறது. வெளியில போகக்கூடிய பிராணனை அப்படி வெளியில போக விடாம உள்ளுக்குள்ளாரே தடுத்து நிறுத்தணும்னு சொல்றாரு. அப்போ மூக்கு வழியா வெளியில போற பிராணனை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி மூக்கு அடைச்சுக்கிட்டா சரியாயிருமா? அது தடுத்து நிறுத்திட முடியுமா? அப்படின்னா செத்துதான் போகணும். அப்போ அபானனை தடுத்து நிறுத்துகன்னு சொன்னா அதை வெளியில போகாம தடுத்து நிறுத்துறது கிடையாது. அது அபானனாக மாற்றம் அடையாமல் தடுக்கிறது. நாம உள்ள இழுத்தது எது? பிராணனா அபானனா? உள்ளுக்குள்ளார இழுக்கிறது. வெளியில இருந்து உள்ள வந்தது பிராணனா அபானனா? பிராணன் தான். பிராணனைத்தான் உள்ள எடுத்தோம். ஆனா வெளியில போறது அபானனா இருக்குது. உள்ள வந்த பிராணன் அபானனாக ஏன் மாற்றம் அடைஞ்சிச்சுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அதை மாறாம தடுக்க முடியும். நம்ம உள்ள இழுத்தது ஆக்சிஜனை, ஆனா வெளியில விடுறது கார்பன் டை ஆக்சைடு. நம்ம உள்ள இழுக்கும் போது கார்பன் வரவே இல்லை. கார்பன் நமக்குள்ளார இருந்து உற்பத்தி ஆயிருக்கு. ஏன் கார்பன் வந்துச்சு? ஆக்சிஜனோட கார்பன் ஏன் சேர்ந்துச்சு? அது சேர்ந்ததுனால தான் வெளியில போகுது. ஆக்சிஜனாவே இருந்திருந்தா இந்த உடம்பு அதை வெளியில தள்ளாது. அது கார்பன் டை ஆக்சைடா மாறினதுனால தான் அது கழிவு, அது நமக்கு ஆகாத காற்றுன்னு சொல்லி வெளியில தள்ளுது. இப்ப இந்த கார்பன் ஏன் இந்த ஆக்சிஜனோட சேர்ந்துச்சுன்னு நமக்கு தெரியணும். அப்பதான் அதை தடுக்க முடியும். நம்ம மோட்டார் வாகனத்துல எல்லாம் பெட்ரோல் நிரப்புவோம். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுமே அந்த பெட்ரோல் எரிஞ்சு அது மின் உற்பத்தி பண்ணி அந்த மோட்டாரை சுத்த வச்சிரும். ஆனா சைலன்சர்ல பாருங்க, ஒரு கார்பன் வெளியில போகும். நாம பெட்ரோல் டேங்க்ல போட்டது பெட்ரோலை தான், ஆனா கார்பன் சைலன்சர்ல போகுது. ஏன்? மோட்டார் இயங்குனதுனால, அந்த பெட்ரோல் எரிஞ்சதுனால அதுல வந்த கழிவு. அப்ப மோட்டார் இயங்காம அந்த பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோல் இருக்குது, இன்ஜின் ஆஃப்ல இருக்குது. இப்ப கார்பன் வருமா சைலன்சர்ல? அப்போ நம்ம பெட்ரோல் எரியணும். எதுக்காக எரியணும்? மோட்டார் இயங்குறதுக்காக எரியணும். அப்படி இயக்கத்துக்காக எரியும் போது அதுல வந்த கழிவாகத்தான் கார்பன் வெளியில வருது. அந்த மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ளாரையும் உள்ள வந்த பிராணன் எரிஞ்சு எல்லா செல்களுக்குள்ளாரையும் ஆக்சிஜனேற்றம் செஞ்சு அதுக்கு ஒரு ஆக்டிவேஷனை கொடுக்குது, எனர்ஜியை கொடுக்குது அந்த செல்கள் எல்லாமே இயங்குறதுக்காக. அப்படி இயங்க முடிஞ்சதுமே அந்த எரிஞ்ச ஆக்சிஜன் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடாக மாற்றம் அடைஞ்சு இந்த உடம்புல இருந்து வெளியேற்றப்படுது. இப்ப நமக்கு இயக்கம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம பிராணன் அபானனாக மாற்றம் அடைஞ்சே தீரும். அபானனாக அது மாறக்கூடாதுன்னு சொன்னா இந்த உடம்புனுடைய இயக்கமானது நிக்கணும். இந்த உடம்பனுடைய இயக்கத்தை நம்ம நிறுத்தணும்னா அப்பதான் இந்த பிராணன் பிராணனாவே இருக்கும். நைட்டு தூங்கும் போது நமக்கு அபானன் போறது கிடையாது, உள்ளுக்குள்ளாரே தான் இருக்கிறோம். வெளி விவகாரங்கள்ல நமக்கு கமிட்மெண்ட் கிடையாது. அப்ப நாம இந்த உபஜீவன வாழ்க்கைக்காக வேண்டி வெளியில வர்றோம். ஆனா அதோட நிறுத்திட்டு திரும்பி உள்ள போறோமா? 8 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு வெளியில வர்றோம், மீதி 8 மணி நேரம் என்ன பண்றோம்? திரும்ப அது இதுன்னு எதோ கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டு வெளியிலேயே தானே இருக்கிறோம். அப்ப தேவைக்கு அளவா நம்ம வெளியில வந்துட்டு தேவையில்லாத சமயத்துல உள்ளுக்குள்ள போக நமக்கு தெரியணும். எனக்கு இது அவசியமான ஒரு விரயம் தான் அப்படின்னு சொன்னா அதை வெளியேற்றுறதுக்கு வெளியில வர்றோம். உபஜீவனம் அவசியம்தான். ஆனா அவசியமே இல்லாத சில விஷயங்களும் நம்ம செலவு பண்ணிட்டு தானே இருக்கிறோம். அனாவசியமான விஷயத்துக்கும் ஜீவனை செலவு பண்ணிட்டு தானே இருக்கிறோம். ஸோ அதை முதல்ல நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த பிராணாயாமம்ங்கிறது. எந்த வேலை செய்யும் போதும் இந்த பிராணனை மேலும் கீழும் நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு வெளி சுவாசம் அப்படிங்கிறது வராம உள்ளுக்குள்ளாரே இருக்கும். அப்படி அதை தடுத்து நிறுத்துறது தான் இந்த சாமி சொல்லி இருக்கக்கூடிய கதி. இது தூக்கத்துல ஓடுற மாதிரி இருக்கிற கதி தான், தூக்கத்துல ஓடுற கதி கிடையாது. சாமி சொல்லி கொடுத்தது. நாம் இந்த கதியை தொடர்ந்து அபியாசம் செய்யும் போது மட்டுமே இது தூக்கத்தில் ஓடக்கூடிய கதியாக மாற்றமடையும். அதுக்கு நம்ம தொடர்ந்து அந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூலில் ஒரு 4ஆம் பாகம் அதுல இருக்கும். உபதேசம் காட்டி கொடுக்கும் முறையை பத்தி அதுல டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுல 13வது பாயிண்ட் எப்படி இந்த வித்தையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். மிக குறுகியதாகவோ கடினமான சப்தத்துடனோ இந்த வித்தையை செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்னு சொல்லி 14வது பாயிண்ட்ல சொல்லியிருப்பார். கூடுமான வரையில் நீளமாகவும் சமமாகவும் இடையிடையே நிறுத்தாமலும் நெஞ்சோ மார்போ மற்ற பாகங்களோ அசையாமலும் இந்த வித்தையை செய்யணும்னு சொல்லியிருப்பார்.
அப்போ நாம இந்த வித்தைய புருவ மத்தியில கவனத்தை வச்சுக்கிட்டு சாமி சொல்ற முறையில எவ்வளோ நீளமா செய்ய முடியுமோ அவ்வளோ நீளமா செய்யணும். மேல போகக்கூடிய கதியும் கீழே இறங்கக்கூடிய கதியும் சமமாக இருக்கணும். மேல போயிட்டு கீழே இறங்குற கதிக்கு இடையில கேப் விடக்கூடாது, அப்படியே கீழே கொண்டு வரணும். இந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு இதை செஞ்சோம்னு சொன்னா, தொடர் அபியாசம் செஞ்சோம்னா நம்மளுடைய கதியும் சமிரன்கிற கதியாக மாற்றமடையும். இந்த ஃபார்முலா சரியில்லாம நம்ம எவ்வளவு நாள் உட்காந்து செஞ்சாலும் நமக்கு அந்த அபியாசமானது பலன் அளிக்கிறது கிடையாது. அதனால நம்மளுடைய கதி சரியா இல்லையா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. நாம உபதேசம் வாங்கின நமக்கு உபதேசத்தை காட்டி கொடுத்தவர்கிட்ட அப்பப்போ தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கதி சரியா போகுதான்னு பாருங்க. நம்ம இந்த உடம்புக்கெல்லாம் பாடி செக்அப் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, மாஸ்டர் பாடி செக்அப். எதுக்காக? முன்கூட்டியே ஒரு விஷயம் இருந்தா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தயாராகிறதுக்கு. ஆனா நாம எடுக்கிற கதி சரியில்லைன்னு சொன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே ஓட்டிகிட்டே இருப்போம். 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, அனுபவம் இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க கதி சரியில்லை. கதி சரியா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவர்கிட்ட நம்ம ஐயா இருக்கிறாரு, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரியான வகையில அந்த கதி அபியாசத்தை தொடர்ந்து செயல்படுத்தும் போது நமக்கு அந்த மோட்சம்ங்கிற ஒரு நிலைமை கிடைக்கும். ஆனா வெளியில சொல்லித்தரக்கூடிய இந்த பிராணாயாமமானது ஒரு நாசியை அடைச்சு வச்சுட்டு இன்னொரு நாசி வழியா பிராணனை வெளியில விடுறது, இல்லைன்னா இன்னொரு நாசியை அடைச்சுக்கிட்டு வேற ஒரு நாசி வழியா பிராணனை உள்ள இழுக்கிறது, இந்த மாதிரியான வழிமுறைகள் இருக்குதுன்னு சொன்னா அது தவறான பிராணாயாமம். பிராணாயாமம் அப்படின்னாலே அது உள்ளுக்குள்ளார மேலும் கீழும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். வெளி சுவாசத்துக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காத ஒரு விஷயம் அது. அப்படி நடக்கும்போது சுவாசம் கொஞ்சமேனும் வெளியில வராது. அந்த நிலைமைக்கு போகும்போது தான் சரியான பிராணாயாமமாக இருக்கும். அந்த வழிமுறையை நமக்கு சாமி காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. அதனால அந்த முறையில நம்ம சரியான வகையில செய்யணும். இந்த ஒரு பயிற்சியை தவிர்த்து வேற எந்த பயிற்சியும் நமக்கு தேவையில்லை. நாடி சுத்தியோ இல்ல மற்ற ஏதாவது விஷயங்கள்லையோ வேற ஏதாவது மார்க்கங்களை நம்ம கத்துக்கிட்ட ஏதாவது வழிமுறைகளோ இல்ல பழைய மத சம்பிரதாயத்தை சார்ந்த மூட நம்பிக்கைகளோ பழக்க வழக்கங்களோ இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த ஒரு அபியாசம் மட்டுமே போதுமானது. இதன் மூலமாகவே நம்ம பிராணனை அபானனாக வெளியில போறதை தடுத்து நிறுத்தி அதை புருவ மத்தியில கொண்டு போய் சேர்த்து மோட்சத்தை அடைய முடியும். அதுதான் சாமி இந்த 4ஆம் அத்தியாயத்துல நமக்கு விளக்குறது. போன தடவை சந்திக்கும் போதே பாதி 4ஆம் அத்தியாயத்தினுடைய விவரங்களை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மீதியை தான் இன்னைக்கு நம்ம பார்த்தது. ஸோ அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது 5ஆம் அத்தியாயத்தை பத்தின விவரங்களை நம்ம கவனிக்கலாம். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம்.